ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி உலகம். இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் மூலங்கள். அதாவது இதுக்கு முன்னாடி வீடியோவில் 60 நாடுகள் சுற்றி திரிந்து அரசியலமைப்பை எப்படி உருவாக்குனாங்க, அரசியலமைப்பு எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தோம். அந்த 60 நாடுகளில் போய் என்னென்னலாம் எடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 60 நாடுகள்லேயும் முக்கியமாக இருக்கிறது ஒரு சில நம்ம புக்கில் இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு சிலது நம்ம முக்கியமாக இருக்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்மளோட இந்திய அரசு சட்டம் 1935 அதிகமாக எடுத்திருப்பாங்க. நிறைய நாடுகள் போயிருந்தாலும் நம்மளோட இந்திய அரசு சட்டம் 1935 உள்ள சட்டத்திலேருந்து பெரும்பாலான விஷயங்கள் எடுத்திருப்பாங்க. என்னெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா, ஆளுநர் அலுவலகம், நீதித்துறை, நெருக்கடி கால சட்ட முறைகள், நெருக்கடி காலங்களில் என்னென்ன சட்டங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும், அது பொதுப்பணி தேர்வாணையம், கூட்டாட்சி தத்துவம், மத்திய பட்டியல், மாநில பட்டியல், இது போக இன்னுமே நிறையா உண்டு. ஆனால் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே இந்திய அரசு சட்டம், நம்மளோட இந்திய அரசு சட்டம் 1935 எடுக்கப்பட்டது. ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா, இங்கிலாந்துலேருந்து எடுத்தாங்கன்னா பாராளுமன்ற முறை அரசாங்கம், குடியரசுத் தலைவர் முறை, ஒற்றை குடியுரிமை, சட்டம் இயற்றும் முறைகள், சபாநாயகர் முறை, நீதி பேராணைகள். இந்த ஒற்றை குடியுரிமை நம்ம இங்கிலாந்துலேருந்து ஒற்றை குடியுரிமை எடுத்திருக்கோம். அமெரிக்காலலாம் பார்த்துட்டிங்கன்னா ரெட்டை குடியுரிமை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஒற்றை குடியுரிமை தான் ஃபாலோ பண்ணுறோம். அது இங்கிலாந்துலேருந்து எடுக்கப்பட்டது. மூணாவது பார்த்துட்டிங்கன்னா அமெரிக்கா. இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப 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 முக்கியமானது. அமெரிக்காலேருந்து பார்த்துட்டிங்கன்னா முகவுரை, அடிப்படை உரிமைகள், நம்மளுக்கான அடிப்படை உரிமைகள், சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சார்பற்ற உரிமை, அப்படின்னு நம்மளோட உரிமைகள் உண்டு. அந்த அடிப்படை உரிமைகள் நம்ம அமெரிக்காவிலேருந்து வாங்கியிருக்கோம். அப்புறம் நீதி புனராய்வு, துணை குடியரசுத் தலைவர் முறை. குடியரசுத் தலைவர் முறை நம்ம எங்கே எடுத்திருக்கோம்னா இங்கிலாந்துலேருந்து எடுத்திருப்போம். குடியரசுத் தலைவர் முறை, ஓகேவா? குடியரசுத் தலைவர் ஒரு நாட்டுக்கு வேணும் அப்படிங்கிறத இங்கிலாந்துலேருந்து எடுத்திருப்போம். அமெரிக்காவிலேருந்து துணை குடியரசுத் தலைவர் வேணும் அப்படிங்கிற முறையை அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்திருப்போம். அது மட்டும் இல்லை, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், இவங்களோட பதவி நீக்க முறைகள் எல்லாமே நம்ம அமெரிக்காவிலேருந்து தான் எடுத்திருப்போம். அப்போ பதவி நீக்க முறைகள்னு வந்துட்டாலே நம்ம அமெரிக்காவில் தான். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதிகள், இவங்களோட பதவி நீக்க முறை எல்லாமே நம்ம அமெரிக்காவிலேருந்து தான் எடுத்திருக்கோம். துணை குடியரசுத் தலைவர் முறை அமெரிக்கா, குடியரசுத் தலைவர் முறை இங்கிலாந்து. ஓகேவா? அடுத்து அயர்லாந்துலேருந்து பாருங்கள், அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் நம்ம அயர்லாந்துன்னு எடுத்திருப்போம். அதாவது ஒரு சில விஷயங்கள் அரசுக்கு வழிகாட்டுறதுக்கான கோட்பாடுகள் நம்ம கொடுத்துருப்போம். அந்த கோட்பாடுகள் நம்ம அயர்லாந்துலேருந்து தான் எடுத்திருக்கிறோம். குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை, குடியரசுத் தலைவர் வேணும் அப்படிங்கிறத நம்ம எங்கேருந்து எடுத்தோம்னு பார்த்தோம், இங்கிலாந்துலேருந்து எடுத்தோம். அதை குடியரசுத் தலைவர் நீக்க முறை அமெரிக்காவிலேருந்து எடுத்தோம். குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் முறை நம்ம அயர்லாந்துலேருந்து எடுத்திருக்கோம். அப்புறம் ஆஸ்திரேலியாவில் பார்த்துட்டிங்கன்னா பொதுப்பட்டியல். நம்மளோட இந்திய அரசு சட்டம் 1935 நம்மளோட மத்திய பட்டியல், மாநில பட்டியல் எடுத்திருந்தோம் இல்லையா? பொதுப்பட்டியல் ஆஸ்திரேலியா. அதாவது மத்திய பட்டியலில் முழு அதிகாரம் செலுத்துவதற்கு மத்திய அரசுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. மாநில பட்டியலில் அதிகாரம் செலுத்த மாநில அரசு மட்டும்தான், ஓகேவா? அவங்க தான் அதிகாரம் செலுத்த முடியும். பொதுப்பட்டியல் எடுத்துட்டோம்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பொதுவானது. ஆனால் அதிகமாக அதில் மத்திய அரசு தான் அதிகாரம் செலுத்துவாங்க. அதுக்கப்புறம் பாராளுமன்ற கூட்டம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மக்களவை, மாநிலங்களவை, இந்த ரெண்டுமே சேர்ந்து ஒரு கூட்டம் போடணும் அப்படின்னா அது நம்ம எங்கேருந்து ஃபாலோ பண்ணுறோம், ஆஸ்திரேலியாவிலேருந்து ஃபாலோ பண்ணுறோம். மத்திய மாநில உறவுகள், இது ரொம்ப முக்கியம். மத்திய மாநில உறவுகள், பாராளுமன்ற கூட்டம், பொதுப்பட்டியல் நம்ம ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருக்கோம். ஜெர்மனின்னு பார்த்துட்டிங்கனாலே நெருக்கடி நிலை பிரகடனம் எங்கேருந்து எடுத்தோம், நம்மளோட 352, 356, 360 அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் நம்ம ஜெர்மனிலேருந்து எடுத்தோம். அந்த மாதிரி நெருக்கடி நிலை பிரகடனத்தின் போது நம்மளோட அடிப்படை உரிமைகள் தானாகவே நிறுத்தி வைக்கப்படும். ஓகேவா? அந்த அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்கப்படும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஜெர்மனிலேருந்து தான் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் ரஷ்யாவிலேருந்து அடிப்படை கடமைகள், நம்ம என்னென்னலாம் நாட்டுக்கு ஃபாலோ பண்ணோம். அடிப்படை உரிமைகள்ங்கிறது மக்களுக்கு அரசாங்கம் தர்றது. நம்ம நம்மளோட உரிமைகள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அரசாங்கம் நம்ம மக்களுக்கு தர்றது. கடமைகள் நம்ம நாட்டுக்காக நம்ம செய்கிற விஷயங்கள். ஓகேவா? அது நம்ம ரஷ்யாட்டேருந்து எடுத்துருக்குறோம். அப்புறம் ஃப்ரான்ஸில் குடியரசு, முகவுரையில் சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம், இந்த 3 வேர்டுமே முகவுரையில் ஆட் பண்ணியிருப்பாங்க.
இது வந்து நம்ம ஃப்ரான்ஸ்லேருந்து தான் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் தென்னாப்பிரிக்கான்னு பார்த்துட்டிங்கன்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இது வரைக்கும் 106 தடவை நம்மளோட அரசியலமைப்பு திருத்தம் பண்ணியிருக்கோம். 106 தடவை. ஓகேவா? இந்த மாதிரி சட்ட திருத்தம் பண்ணுறது நம்ம எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா தென்னாப்பிரிக்காலேருந்து எடுத்தோம். கனடா வந்து கூட்டாட்சி அரசாங்கம். அது சொன்னல மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்தது தான் கூட்டாட்சி அரசாங்கம். இந்த கூட்டாட்சி அரசாங்கத்தையும் அந்த கூட்டாட்சி அரசாங்கத்திலேயுமே மத்திய அரசு தான் வலுவாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கனடாலேருந்து எடுத்திருக்கோம். இது இந்த 10 நாடுகள் பற்றி இப்போ எடுத்திருக்கோம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. 60 நாடுகளை நம்ம படிக்க வேணுங்கிற அவசியம் இல்லை. இந்த முக்கியமானதை மட்டும் நம்ம பார்த்துட்டாலே போதும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தின் அந்த உண்மை பிரதி எங்கே வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா பாராளுமன்றத்தில் உள்ள லைப்ரரியில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட ஒரு பேழையில் வச்சு பாதுகாத்துட்டு வராங்க. ஓகேவா? அடுத்து இப்போ வந்து இந்த நம்மளோட அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ? 1950 ஜான்வரி 26. சாரி, ஓகே. நடைமுறை வந்தது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நவம்பர் 26 1949 வந்து ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஆனால் நடைமுறைக்கு வந்ததுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஜான்வரி 26 1950 தான் நம்மளுக்கு நடைமுறைக்கு வந்திருக்கோம் இல்லையா? இப்போது 50 வருஷம் கழித்து 2000 வெங்கடாச்சலையா அவரோட தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க. இந்த குழு எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட அரசியல் அமைப்பின் செயல்பாடுகளை ஆராய. 50 வருஷம் நம்மளோட அரசியலமைப்பு எல்லாமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம்ப்பா, இதோட செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குங்கிறத ஆராயிறதுக்காக வெங்கடாச்சலையா அவரோட தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க 2000. ஓகேவா? அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று பாருங்கள். நம்ம வந்து 60 நாடுகள்லேருந்து தேவையானதை நம்ம எடுத்திருக்கோம். நமக்கு எதெல்லாம் யூஸ் ஆகும், நம்ம நாட்டுக்கு இது நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்மளோட வரைவு குழு அம்பேத்கர் தலைமையில் இருந்த அந்த குழுக்கள் வந்து ஆராய்ஞ்சு எடுத்துருக்குறாங்க. இதை வந்து நிறைய பேர் வந்து எப்படிலாம் சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு கடன் மூட்டை, கடன் வாங்கப்பட்டது அப்படி சொல்கிறாங்க. நம்ம வந்து கடன் மூட்டை, நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் வந்து கடன் மூட்டை, நம்ம கடனை அதெல்லாம் வேறு நாட்டிலேருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது வெட்டு ஒட்டு வேலை, அதாவது காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க, அங்கேருந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க வேறு நாட்டிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குறை சொல்கிறாங்க. நம்மளோட அரசியலமைப்பு எழுதுனதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த மாதிரி குறை சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு அம்பேத்கர் என்ன ஒரு பதில் சொல்கிறாருன்னு பார்த்துட்டிங்கன்னா மற்ற நாடுகளில் உள்ள அரசியலமைப்பின் நடைமுறை அனுபவங்கள்லேருந்து நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்து எந்த ஒரு அவமரியாதையோ அவமானமோ இல்லை அப்படி சொல்லிட்டு அதுக்கு அம்பேத்கர் பதில் சொல்கிறாரு. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இது யார் சொன்னாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா அம்பேத்கர் சொல்கிறாரு. ஓகேவா? இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தை எங்கெங்கெல்லாம் எடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமானது. உங்களோட டிஎன்பிஎஸ்சி இதில் படிச்சுட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நல்லா படிங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.